டெல்லியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறியதாகவும், எனவே உடனடியாக ராகுல் காந்தி இந்து சமுதாய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பதாகையுடன் தர்ணாவில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசும்போது ராகுல் காந்தி இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள்னு பேசியிருக்காரு. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. இது அவதூறான கருத்தாகும். இது பிரிவினைவாதத்தை தூண்டுற ஒரு கருத்தா நேற்று பேசியிருக்காரு. இதை கண்டித்து நான் அவர் ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு அறவழியில் இந்த போராட்டத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். தேர்தல் பரப்புரையின் போது அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், நானும் இந்து தான் சொல்லிட்டு அவர் இந்து வேடம் அணிந்து பூணூல் அணிந்து விபூதி வச்சு கொண்டு பரப்புரை செய்து இந்துக்கள் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு தேர்தல் முடிந்த பின்பு நேற்று பாராளுமன்றத்தில் நான் இந்துக்கள்லாம் வன்முறையாளர்கள்னு பேசியிருக்காரு. இது அவருடைய அகங்காரத்தை குறிக்கிறது. தொடர்ந்து அவங்க இதே மாதிரி இந்து சமுதாய மக்கள் மேலே அவதூறு பரப்பி கொண்டே வருகிறார்கள். இவங்க மூதாதையரும் இதே மாதிரி தான் பல நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு இந்திய வரலாறுல, உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இதை கண்டித்து அவர் தார்மீக அடிப்படையில் இந்து சமுதாய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்கள் மனதையும் மிகவும் புண்படுத்தி இருக்கிறது. அதனால இதை மன்னிப்பு கேட்கணுன்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் நான் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டேன். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.